ஒருவேளை அன்றைய ஆதி நாட்களில் அயல் நாட்டிலிருந்து மிஷினரிகள் வரல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு திருச்சபையின் கட்டிடத்திற்கு மேலாக நம்ம நிற்கவே முடியாது. நம்ம எல்லாம் சுதந்திரமாக ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. எவ்வளோ மூட பழக்க வழக்கத்தில் கட்டுப்பட்டு இருந்த நம்முடைய தேசத்தில் எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் ஒழிப்பதற்கு தேவன் அயல் நாட்டிலிருந்து வில்லியம் கேரி என்ற ஒரு தேவனுடைய மனிதரை கொண்டு வந்தார். எத்தனையோ மிஷினரிகள் இந்த நம்முடைய நாட்டில் வந்து நமக்காக நம்ம ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எத்தனையோ பேர் கோதுமை மணிகளாக விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு தாயினுடைய தியாகம் இருந்திருக்கும்ல. அயல் நாட்டிலிருந்து தன் பிள்ளைய வாலிப வயதா இந்தியாவுக்கு நான் ஊழியத்துக்கு போறேமான்னு சொல்லும்போது அந்த தாய் எவ்வளோ நான் மறுபடியும் என் பிள்ளைய பாப்பானா என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. தியாகத்தோடு பிள்ளையை அனுப்பினார். அந்த தாய்களுடைய தியாகத்தின் நிமித்தம் இன்றைக்கு திருச்சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் எத்தனையோ காரியங்கள், உடன்கட்டை ஏறுதல், எத்தனையோ மூட பழக்க வழக்கங்களிலிருந்து சுதந்திரமாக ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். காரணம் ஒரு தாயின் தியாகமாக இருந்திருக்கலாம். அவங்க திருப்பி போனாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லா மிஷினரிகளுடைய கல்லறைகளும் இங்கெல்லாம் இருக்குது. எல்லா ஹென்றி பவாரோட கல்லறை இருக்குது. எத்தனை மிஷினரிகளுடைய கல்லறைகள் எல்லாம் இங்கெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க திருப்பி தன்னுடைய தாய்நாடு திரும்பவே இல்லையே. ஒரு தாய் செய்த தியாகம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், ஒரு தாயாக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கு?